ஹலோ ஃபேமிலி, அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்க விக்னேஷ். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது உங்க சேனல் விக்னேஷ். அல்ஜிப்ரா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. பார்ட் 1 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இல்லையா? பார்ட் 1ல நான் உங்களுக்கு ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ண ஸ்கொயர் பேஸ்ட் ஐடென்டிட்டிஸ் பார்த்தோம். ஸோ நீங்க அந்த வீடியோ பார்த்துட்டு தான் இங்க வந்திருக்கீங்க நான் நம்புறேன். ஏன்னா ஒரு பார்ட்டோட இன்னொரு பார்ட் வந்து பாத்தீங்கன்னா ரிலேட்டட் கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பார்ட்டோட அடுத்த பார்ட் கனெக்ட் ஆகும் அந்த மாதிரி. அதனால எதையும் மிஸ் பண்ணிடாதீங்க, ஒரு சீக்வன்ஸா பார்த்துட்டே. ஸோ இந்த வீடியோல நம்ம முக்கியமான 2 அல்ஜிப்ரா டைப்பை டிஸ்கஸ் பண்ண போறோம். ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஐ லெவல். அப்படியே உங்களுக்கு இனி வர எல்லாமே பாட்டு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஐ லெவல் அப்படியே போயிட்டே இருக்கும். தென் கியூப் பேஸ்டு ஃபார்முலாஸ் ரொம்பவே கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஸோ ஒரே விஷயம் தான், நான் பார்த்துக்கிறேன். நீங்க வீடியோ வேண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம இருங்க. நான் ஸ்லோவா போவேன், பொறுமையா போவோம். ஓகேவா? ஸோ 2 டைப் ஆக போறோம். ஒன்று கியூப் பேஸ்ட் ஐடென்டிட்டிஸ், இன்னொன்னு 3 வேரியபிள்ஸ். ஏ பி மட்டுமே பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? சியையும் உங்களுக்கு நான் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அதாவது ஏ பி சி அப்படி போக போறோம் அப்படின்னு சொல்ல போறேன். ஸோ இந்த நோட்ஸ் லைக் நம்ம எப்பயும் தர மாதிரி அல்ஜிப்ரா பார்ட் 1 நோட்ஸ் மாதிரி அல்ஜிப்ரா பார்ட் 2 நோட்ஸும் உங்களுக்கு டெலிகிராம்ல கிடைக்கும். தென் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ், வீக்லி கரண்ட் அஃபேர்ஸ், மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் தமிழ் இங்கிலீஷ்ல மிஸ் பண்ணாம டவுன்லோட் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஸோ உடனுக்குடன் அப்டேட்ஸ் அண்ட் தென் வீடியோ சொல்யூஷன் பிடிஎஃப் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் இது எல்லாமே லிங்க் கீழே கமெண்ட்ல பின் பண்ணிடுங்க. அண்ட் தென் மறக்காம நம்ம ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிளே ஸ்டோர்லயும் நம்ம ஆப் இருக்கு அண்ட் ஆப் ஸ்டோர்லயும் நம்ம ஆப் இருக்கு, வந்தாச்சு. ஓகே, ரெண்டோட லிங்க்குமே கீழே கமெண்ட் செக்ஷன்ல பின் பண்ணியிருக்கேன், அதையும் நீங்க பாத்துக்கலாம். அண்ட் தென் மறக்காம ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல்ஸ் ஆப்ஷனுக்குள்ள போங்க. கிட்டத்தட்ட 300 பிடிஎஃப்க்கு மேல அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு என்ன பிடிஎஃப் வேணுமோ எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றீங்களோ நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ காமன் ஃபார் ஆல் தி எக்ஸாம்ஸ். குரூப் டி தான் நான் ப்ரிப்பேர் பண்றேன் இல்ல நீங்க பார்க்கலாம். அண்ட் எஸ்எஸ்சி தான் நீங்க ப்ரிப்பேர் பண்றீங்க, தாராளமா பார்க்கலாம். ஏன்னா நான் கொண்டு வர கொஸ்டின்ஸ் எல்லாமே இந்த எல்லா எக்ஸாமையும் அனலைஸ் பண்ணி அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வருவேன். ஸோ தாராளமா நீங்க டவுட் இல்லாம ஃபாலோ பண்ணலாம். ஓகேவா? ஆல்ரெடி கம்ப்ளீட்டட் டாபிக்ஸ் இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிருக்கேன் என்னோட ஸ்டைல்ல. ஒவ்வொரு சாப்டரா எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. ஓகேவா? லிங்க் டெலிகிராம்லயும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம பார்க்க போறது கியூப் பேஸ்ட் ஐடென்டிட்டிஸ். ஸோ நான் எப்பயுமே 0ல இருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுவேன் இல்லையா? அந்த வகையில ஸோ கியூப் பேஸ்ட் ஐடென்டிட்டிஸ்னா என்ன? இந்த பார்த்துருப்பீங்க இல்லையா? a plus b the whole cube, a plus b the whole cube. அதே மாதிரி a minus b the whole cube. a plus b cube னா என்ன? ஸோ இதுக்கு முன்னாடி பார்ட்ல வந்து நான் உங்களுக்கு a plus b into a plus b இல்லையா? அதுதான் நம்ம a plus b the whole square னு பார்த்தோம். அந்த வகையில a plus b cube is nothing but a plus b into a plus b into a plus b இல்லையா? into a plus b இதுதானே? ஸோ இதை மூணுத்தையும் மல்டிப்ளை பண்ணும்போது தான் a plus b the whole cube உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுலயும் நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு அதுல இருந்து ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா என்னதான் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார்முலா எப்படி வந்துச்சுன்னு நான் சொன்னாலும் சொல்லலைனாலும் ஃபார்முலா உங்க மைண்ட்ல இருக்க வேண்டியது கம்பல்சரி, அவசியம். சரியா? மேண்டேட்ரி, கம்பல்சரி அந்த ஃபார்முலா உங்களுக்கு வந்து மைண்ட்லயே இருக்கணும். அதை நீங்க எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரியணும். அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ a plus b the whole cube ஃபார்முலா எடுத்தாலே போதும், உங்களால a minus b the whole cube ஃபார்முலாவை கண்டுபிடிக்க முடியும். இது ஒரு ஃபார்முலாலேயே பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2-3 ஃபார்முலா எடுக்கலாம். அதாவது a plus b the whole cubeங்கிறது ஒரே ஃபார்முலா இல்லைன்னு சொல்றேன், அதுலயே 2-3 வெரைட்டியா பிரியும். அண்ட் ஏன் இந்த கியூபுக்கு இத்தனை ஃபார்முலா அப்படின்னு பாத்தீங்கன்னா டிபெண்டிங் அப்பான் தி கொஸ்டின். அதாவது உங்களுக்கு என்ன கேள்வி கேட்டிருக்காங்க, அந்த கொஸ்டின்ல டேட்டால என்ன கொடுத்துருக்காங்க, ஓகேவா? டேட்டால என்ன கொடுத்துருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி தான் நீங்க ஃபார்முலாவே சூஸ் பண்ணணும். அதனாலதான் நான் சொல்லுவேன் கியூப் வந்து சாதாரண விஷயம் இல்லை, ஸ்கொயர் கூட எல்லாருக்குமே தெரியும். சி லாஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? a plus b the whole square is equal to a square plus b square plus 2ab. இதுதானே நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி இதையும் பார்த்தோம். a minus b the whole square is equal to a square plus b square minus 2ab. ஸோ அதை நீங்க இப்படியும் எடுத்துட்டு வரலாம், நடுவுலையும் எடுத்துட்டு வரலாம், அங்கேயும் எடுத்துட்டு வரலாம், நோ ப்ராப்ளம்னு சொன்னேன் இல்லையா? ஸோ
a plus b the whole cube ஃபார்முலாவை எப்படி எடுக்கலாம்? இதுல இருந்து எடுக்கலாம். a plus b the whole square into a plus b. அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா? ஏதாவது தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இங்க பாருங்க, a plus b the whole square into a plus b. இது என்ன கொடுக்கும்? அல்டிமேட்லி a plus b the whole cube தான் கொடுக்க போகுது இல்லையா? ஏன்னா இங்க ஒரு பவர் 2, இங்க ஒன்னும் இல்லைன்னா பவர் 1. இத a power m plus n எழுதும் போது a plus b the whole cube உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா? ஃபைன். சரி, இப்போ ஒரு சின்ன திருத்தமா நான் இப்படி எழுதிக்கிறேன். ஓகேவா? a plus b into a plus b the whole square. ஃபைன். ஸோ அதை நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுவீங்களா? a plus b the whole square என்னன்னு சொல்லுவோம்? a square plus 2ab plus b square. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் கொஞ்சம் ஃபார்மேஷன் ஓரளவுக்கு சொல்லிட்டு எல்லா ஃபார்முலாவையும் டீட்டெயிலா இப்படி எப்படி வந்துச்சுன்னு தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ லாஸ்ட்ல உங்களுக்கு இதெல்லாம் மைண்ட்ல இருக்குங்கிறது தான் முக்கியம். நான் ரிலேட் பண்றேன். ஓகே, ஸோ நீங்க பண்ண வேண்டியது வீடியோ மட்டும் பாருங்க. ஃபைன். இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். ஓகேவா? இது பேசிக்கான விஷயம், எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த டேர்ம் எடுத்து இது மூணுத்துலயும் பண்ணுவோம் இல்லையா? இந்த டேர்ம் எடுத்து இது மூணுத்துலயும் பண்ணுவோம். அதை தான் இப்போ நான் பண்ண போறேன். a இன்டூ a ஸ்கொயர் என்ன? a கியூப் இல்லையா? பிளஸ் a இன்டூ 2ab. ஸோ 2a ஸ்கொயர் b. கரெக்டா? a கியூப் பிளஸ் 2a ஸ்கொயர் b பிளஸ் இங்க வாங்க. ஓ சாரி, இன்னும் இது இருக்கு இல்லையா? a இன்டூ b ஸ்கொயர் ab ஸ்கொயர் பிளஸ் தென் என்ன பண்ணுவீங்க? b இன்டூ a ஸ்கொயர் b பிளஸ் b இன்டூ 2ab 2ab ஸ்கொயர் வரும் இல்லையா? 2ab ஸ்கொயர் பிளஸ் b இன்டூ b ஸ்கொயர் என்ன? b கியூப் இல்லையா? இது வரைக்கும் யாருக்காவது டவுட் இருக்கவே இருக்காது. ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறோம். ஃபைன். இப்போ எல்லாத்தையும் சேருங்க, ஒன்னா சேரும். a கியூப் அப்படியே தான் வரப்போகுது, a கியூப் இல்லையா? பிளஸ் 2a ஸ்கொயர் b 2a ஸ்கொயர் b, இங்க ஒரு 1a ஸ்கொயர் b இருக்கா? 2a ஸ்கொயர் b 1a ஸ்கொயர் b சேர்த்தீங்கன்னா 3a ஸ்கொயர் b பிளஸ் இங்க ஒரு ab ஸ்கொயர், இங்க 2ab ஸ்கொயர் சேர்த்தீங்கன்னா 3ab ஸ்கொயர் பிளஸ் என்ன வரப்போகுது? b கியூப், which is ultimately a plus b the whole cube formula. இல்லையா? யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கவே இருக்காது. ஸோ கடைசியில நீங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கீங்க? a plus b the whole cube. ஓகே, ஸோ நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத விட இது உங்க மைண்ட்லயே இருக்கணும். சரியா? நான் முன்னாடியே சொன்ன மாதிரி. இப்போ இதுலயும் சரி, ஒரு ஃபார்முலானா அந்த ஒரு ஃபார்முலா பேஸ் பண்ணி வராது, அதுல இருந்தே 2 3, அதாவது ஓரியன்டேஷன் சேஞ்ச். a பிளஸ் b தான் கேட்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. a கியூப் பிளஸ் b கியூபும் இங்க உங்களை கேட்கலாம், தாராளமா கேட்கலாம். சரி, ஃபைன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப். எல்லாமே ஒரே பேஜா இருக்குல்ல? சரி, ஓகே. இப்போ நான் உங்களுக்கு என்ன சொன்னேன்? இதை நம்ம a plus b the whole cube ஃபார்முலாவை இப்போ டிரைவ் பண்ணி எடுத்துருக்கோம். a cube plus 3a square b plus 3ab square plus b cube. சரி ப்ரோ, எனக்கு எதுக்கு இந்த ஃபார்முலா எப்படி வந்துச்சு போச்சு அதெல்லாம் எனக்கு வேண்டாம், மைண்ட்ல இருக்கணும்ல. அதான் ட்ரூ, அதான் உண்மை. சரி, எப்படி மைண்ட்ல வைக்கலாம்? அதுக்குமே ஒரு லாஜிக் இருக்கு. சி, ஏ இங்க இருந்து அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே போகும், அதாவது பவர். சரியா? நல்லா பாருங்க. அதே மாதிரி பி இங்க இருந்து ஏறிக்கிட்டே வரும். சி, இப்போ இங்க ஏ கியூப் இருக்கா? அடுத்து பாருங்க ஏ ஸ்கொயர் ஆகுதா? அடுத்து பாருங்க ஏ பவர் 1 ஆகுதா? அடுத்து பாருங்க ஒண்ணுமே இல்லை. ஒண்ணுமே இல்லை மீன்ஸ் நம்ம இதை என்னன்னு சொல்லுவோம்? ஏ பவர் 0. எனிதிங் பவர் 0 இஸ் 1. கரெக்டா? 1 into 1 எனிதிங் இஸ் அந்த நம்பர் தானே வரப்போகுது. அதே மாதிரி இங்க இருந்து பாருங்க, இங்க எதுவுமே இல்லைன்னா b பவர் 0வா? சோ b க்கு பவர் 0 இருக்கு, இங்க b க்கு பவர் 1 வருது, இங்க b க்கு பவர் 2 வருது, இங்க b க்கு பவர் 3 வருது. சோ a ஓட பவர் அதிகமாயிட்டு குறைஞ்சிட்டே போகும், b ஓட பவர்
குறைஞ்சி ஏறிக்கிட்டே போகும். ரைட்டா? சோ நீங்க அல்டிமேட்லி எதை ஞாபகம் வச்சுக்கலாம்? ஏ ஒரு 3ab, இன்னொரு 3ab, ஒரு b பவர் இந்த மாதிரியும் நீங்க ஞாபகம் வைக்கலாம். சரியா? உங்களுக்கு கடைசியில எப்படி வந்துச்சுங்கிறத விட அகைன் சொல்றேன், ஃபார்முலா மைண்ட்ல இருக்கும். ரைட்டுங்க? ஓகே. இப்ப நான் a கியூப் பிளஸ் b கியூப் அதாவது இங்க எடுத்துட்டு வரேன். ஓகேவா? இங்கேயும் 3ab இருக்கு, காமனா எடுக்கிறேன். 3ab காமனா எடுத்துட்டேன்னா உள்ள எனக்கு என்ன இருக்கும்? இங்க 3ab வெளியே எடுத்துட்டீங்க, அப்போ உள்ள என்ன இருக்கும்? a மட்டும் தான் இருக்கும். இங்க 3ab வெளியே எடுத்துட்டீங்க, அப்போ உள்ள என்ன இருக்கும்? b மட்டும் இருக்கும். ஸோ இதுவும் ஒரு வகையான a பிளஸ் b தி ஹோல் கியூப் ஃபார்முலா தான். ஸோ இது உங்க மைண்ட்ல இருக்கணும். செகண்ட் ஒன் இது உங்க மைண்ட்ல இருக்கணும். இருக்கு கொஸ்டின் எப்படி கேட்டிருக்காங்களோ அதை பொறுத்து நம்ம வந்து ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணுவோம். அதனால எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிறதுங்கிறது அவசியம். ஓகேவா? ரைட். அடுத்து நான் வரேன். எல்லாருக்குமே கன்ஃபியூஷனை தரக்கூடிய மைனஸ். சரி, மைனஸ் எப்படி டேக்கிள் பண்ணணும் லாஸ்ட் வீடியோல சொன்னேன். பிளஸ் பி யூஸ் பண்ண இடத்துல மைனஸ் பி யூஸ் பண்ண போறீங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. இப்போ பாருங்க, நம்மளே ஃபார்முலா எடுக்க போறோம். சரியா? a மைனஸ் பி தி ஹோல் கியூப் ஃபார்முலா இதை வச்சே எடுக்க போறீங்க. ரைட்டா? பி யூஸ் பண்ண இடத்துல நீங்க யூஸ் பண்ண வேண்டியது மைனஸ் பி, அவ்வளவுதான். ஏ கியூப்ல எந்த மாற்றமும் இருக்க போறதுல ஏ கியூப் அப்படிதான் இருக்க போகுது. இங்க மைனஸ் பி போனா என்ன ஆகும்? மொத்தமா இதை மாத்தி விட்டுருமா? -3a² b. ரைட். அடுத்து இங்க பி ஸ்கொயர்ல இருக்கு, உங்களுக்கே தெரியும். ஸ்கொயர் பண்ணா மைனஸ் இன்டூ மைனஸ் எப்பயுமே பிளஸ் இல்லையா? சோ இங்க மைனஸ் பிஏ கொண்டு போனாலும் அப்படியே தான் இருக்க போது, +3ab². பிஏ கியூப் பண்றீங்க, மைனஸ் இன்டூ மைனஸ் இன்டூ மைனஸ், மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆயிடும், பிளஸ் இன்டூ மைனஸ் அகைன் மைனஸ். அப்போ பி கியூப் இந்த இடத்துல மைனஸ் தான் இல்லையா? யாருக்கும் எந்த டவுட்டும் வராதுன்னு நான் நம்புறேன். அதே ஃபார்மேஷன்ல இங்க ஏ கியூப் எடுத்துட்டு வரீங்க, மைனஸ் பி கியூப் எடுத்துட்டு வரீங்க, இங்க -3ab நான் காமனா எடுக்கிறேன். -3ab நான் காமனா எடுக்கிறேன். உள்ள என்ன வரும்? -3ab வெளியே எடுத்துட்டீங்க, அப்போ உள்ள ஒரு ஏ இருக்கும். தென் இந்த -3ab இங்க எடுத்துட்டீங்க, உள்ள மைனஸ் வந்தாதான் மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் வரும். கரெக்டா? சோ அதனால உள்ள ஒரு பி. ஓகே, சோ இது ஒரு a மைனஸ் பி ஃபார்முலாவோட இன்னொரு ஃபார்மேஷன். ஓகேவா? இப்போ எல்லாருக்குமே 1 by 1 கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். இன்னொரு ஒரு பேஜ்ல ஃபார்முலாஸ் வர இருக்கு. சோ இப்போ மட்டும் உங்களை நான் மெமரி பண்ண வைக்க மாட்டேன், அப்பவும் ஒரு முறை மெமரி பண்ண வச்சிருவேன். ரைட்டா? சரி, நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போறோம்? இப்போ இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு, இதுவும் கேட்பாங்க. ஏ கியூப் பிளஸ் பி. என்ன பண்ண போறீங்க? ஏ கியூப் பிளஸ் பி கியூப் இங்க இருக்கு, இது அப்படியே நான் அங்க அனுப்பலாமே ஈஸியா. சோ a பிளஸ் பி த ஹோல் கியூப் அதே இடத்துல அங்கே இருக்க போகுது. இந்த +3ab இன்டூ a பிளஸ் பி அங்க போனா -3ab இன்டூ a பிளஸ் பி. ஓகேவா? வேற யாருக்காவது ஏதாவது டவுட்? இங்க ஒரு முக்கியமான ஒரு ஃபார்மேஷன் ஒண்ணு நடக்கும். முக்கியமான ஒரு ஃபார்மேஷன். அது என்ன ஃபார்மேஷன்? இப்போ நல்லா கவனிங்க, கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லா இங்கே இருக்கட்டும். இப்போ இங்க a பிளஸ் பி த ஹோல் கியூப் இருக்கு. நான் என்ன சொன்னேன்? இதனா a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இன்டூ a பிளஸ் பி, அல்லது a பிளஸ் பி இன்டூ a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் சொல்லலாமா? சரி, இப்போ இதை நான் தனியா இங்க இந்த a பிளஸ் பி மட்டும் தனியா வெளியே எடுத்துட்டேன்னா இன்னொரு இன்டூ a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் இருக்குமா இல்லையா? இன்னொரு a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் இருக்கும். a பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயரை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா என்ன வரும்? a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab. அப்புறமா என்ன ஆகும்? ஒரு a பிளஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் மட்டும் ரிமைனிங் இருக்கும். கரெக்டா? அது கூட இந்த -3ab இன்டூ a பிளஸ் பி இருக்குமா? இல்லையா? தென் இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2ab வரும், -3ab இன்டூ a பிளஸ் பி வருது இல்லையா? ஸோ இது கட் ஆயிடுச்சுன்னா -ab மட்டும் தான் இருக்கும். a ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் -ab இன்டூ a பிளஸ் பி வருதா? சரி,
அதுக்கப்புறமா இந்த a பிளஸ் பி இந்த a பிளஸ் பி இருக்கும். அதுக்கப்புறமா அது ரெண்டுத்துல இருந்தும் இதை நீங்க காமனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா a பிளஸ் பி காமனா வெளியே எடுத்துட்டீங்க அப்படின்னா லாஸ்ட்ல உங்களுக்கு இந்த a ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் மட்டும் இருக்கும். ஸோ இதுவும் இன்னொரு முக்கியமான ஃபார்மேஷன், அதாவது ஏ கியூப் பிளஸ் பி கியூபுக்கு a பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர்னும் இதை சொல்லுவாங்க. தென் இதையே நீங்க ஏ கியூப் மைனஸ் பி கியூபுக்கும் எடுத்துட்டு வரலாம். ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப், இங்க பிளஸ் வரும் ஏன்னா காமனா வெளியே எடுக்கிறதுனால 3ab இன்டூ ஏ மைனஸ் பி வரும். அண்ட் தென் இந்த ஃபார்மேஷனுக்கு ஏ மைனஸ் பி இங்க வந்துடும், ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஓகே, ஸோ உங்க முன்னாடி நான் கிட்டத்தட்ட 4 கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா நம்ம 8 ஃபார்முலாஸ் கிட்ட டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நான் உங்களுக்கு எனிவே ரொம்ப டீடைல்டா சொன்னேன். ஸோ நான் டீடைல்டா எப்படி வந்துச்சுன்னு சொன்னது உங்களுக்கு மைண்ட்ல நிக்கல, புரியலைனாலும் பரவாயில்ல. உங்க மைண்ட்ல நிக்க வேண்டியது இந்த விஷயங்கள் தான். ஏ பிளஸ் பி த ஹோல் கியூபுக்கு 2 வெரைட்டி இருக்கு, ஏ கியூப் பிளஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் பிளஸ் பி கியூப். இப்படி வேணா ஞாபகம் வைக்கலாம். ஏவோட பவர் அப்படியே டிக்ரீஸ் ஆயிட்டே போகும், பியோட பவர் அப்படியே இன்க்ரீஸ் ஆயிட்டே போகும். தென் அந்த 3ab காமனா எடுக்கும்போது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் பிளஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி, இது ஒரு வெரைட்டி. அண்ட் தென் ஏ கியூப் மைனஸ் பி கியூப்ல ஞாபகம் வைக்க வேண்டியது அங்க எங்கெல்லாம் பிளஸ் பி யூஸ் பண்ணீங்களோ இங்க அங்கெல்லாம் மைனஸ் பி யூஸ் பண்ண போறீங்க, அவ்வளவுதான். ஸோ ஏ கியூப் மைனஸ் 3a ஸ்கொயர் பி பிளஸ் 3ab ஸ்கொயர் மைனஸ் பி கியூப். அதே மாதிரி ஏ கியூப் மைனஸ் பி கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பி. சைன்ல முக்கியமா தப்பு பண்ணிடாதீங்க, மைனஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பி. எஸ், மைனஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பி. கரெக்டாக தான் சொல்லியிருக்கேன், நானே ஒரு முறை செக் பண்ணிக்கிறேன். அந்த பிளஸ் மைனஸை பொறுத்த வரைக்கும் தப்பு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஓகேவா, சரி. அந்த ஏ கியூப் பிளஸ் பி கியூபை மட்டும் நாங்கள் இங்க வைக்கும்போது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பியும், தென் ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கண்டுபிடிக்கும் போது ஏ மைனஸ் பி த ஹோல் கியூபிங்கையும் பிளஸ் 3ab இன்டூ ஏ மைனஸ் பியும் வரும். சரியா? ஸோ உங்களுக்கு இந்த ஒரு ஃபார்முலாக்கு 2 ரிசல்ட், இந்த ஒரு ஃபார்முலாக்கும் 2 ரிசல்ட், அதே மாதிரி இந்த ஃபார்முலாக்கும் 2 ரிசல்ட், இந்த ஃபார்முலாக்கும் 2 ரிசல்ட். இந்த மாதிரி ஏ கியூப் பி கியூப் பேஸ் பண்ண ஃபார்முலாஸ் போயிட்டு இருக்கும். ஓகே, ஃபார்முலாவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. எப்படி வந்துச்சு அப்படின்னு நீங்களே ஒரு முறை டிரைவ் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் பெஸ்ட். அவ்வளவுதான், நத்திங், வேற ஒன்றும் கஷ்டமே கிடையாது. ஸோ இதை நம்ம எங்க எதை யூஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறது டேட்டாவை பொறுத்து தான். கொஸ்டின் உங்களுக்கு எப்படி கேட்குறாங்க அதுக்கேற்ற மாதிரி நீங்க அப்ரோச் பண்ணணும். இப்போ நம்ம ஃபார்முலாலே நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணதால இப்போ ஓகேவா, குரூப் டி எடுத்துட்டு வந்திருக்கேன், ஏஎல்பி எடுத்துட்டு வந்திருக்கேன், டெக்னீஷியன் எடுத்துட்டு வந்திருக்கேன், என்டிபிசி இருக்கு, எஸ்எஸ்சி சிஜிஎல் இருக்கு, சிஹெச்எஸ்எல் இருக்கு, சிபிஓ கூட ஒரு கொஸ்டின் இருக்குன்னு நினைக்கிறேன். பாருங்க, ஃபுல்லா டீடைல்டா போவோம். ஸோ தட் உங்களுக்கு எந்த கன்ஃபியூஷனும் வராது. லாஸ்ட் பார்ட்ல 21ஓட முடிச்சதால இந்த பார்ட் வந்து நான் 22ல இருந்து ஸ்டார்ட் பண்றேன். ஸோ இந்த ஃபார்முலாஸ் காம்ப்ளிகேட்டடுங்கிறதுனால நான் பேப்பர் பென் மெத்தட்லயே சொல்றேன், மைண்ட் மெத்தட்லாம் வேண்டாம். சரியா? இப்போ இங்க பாருங்க, if a plus b is equal to 4, ab is equal to 3, find the value of a cube plus b cube. See, throughout இந்த பார்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சில கொஸ்டின்ஸ்லாம் நம்ம வேல்யூ புட்டிங்லயும் போடலாம். சரியா? வேல்யூ புட்டிங் நான் உங்களுக்கு இன்னும் கொண்டு வரல, அதுக்கு ஒரு ரீசன். வேல்யூ புட்டிங்னு ஒரு டைப் இருக்கு, ஓகேவா? பட் வேல்யூ புட்டிங்கை நம்பியே உங்களால இருக்க முடியாது. ஏன்னா அல்ஜிப்ராவை பொறுத்த வரைக்கும் எல்லா கொஸ்டினும் உங்களால வேல்யூ புட்டிங்ல சால்வ் பண்ண முடியாது, பாசிபிளே கிடையாது. ட்ரிக்னோமெட்ரி வேற கதை, அப்போ பார்ப்போம். ட்ரிக்னோமெட்ரியில கூட வேல்யூ புட்டிங் நம்ம மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ்க்கு யூஸ் பண்ணலாம். பட் அல்ஜிப்ரால எல்லா கொஸ்டினும் வேல்யூ புட்டிங்ல சால்வ் ஆகாது. அதனால தான் நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்ல வேல்யூ புட்டிங் கொண்டு வரல. அடுத்தடுத்த பார்ட்ல பொறுமையா பார்ப்போம். ஓகே, ஸோ பை ஃபார்முலா மெத்தட் பெஸ்டா இருக்கும். இப்போ இங்க ஏ பிளஸ் பி இருக்கு, ஏபி இருக்கு. அவங்க கேட்டது ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கண்டுபிடிங்கன்னு. சி, ஃபார்முலா வச்சு எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்களா? உங்ககிட்ட இருக்கிறது என்ன? ஏ பிளஸ் பி இருக்கு, ஏபி இருக்கு. அப்போ எந்த ஃபார்முலா பெஸ்டா இருக்கும்? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா, கரெக்டா? நான் செகண்ட்ல ஏ ஸ்கொயர் தனியா கேட்கறாங்க, பி ஸ்கொயர் தனியா கேட்கறாங்க, நம்மகிட்ட அந்த வேல்யூ டேட்டால இல்ல. அப்போ இது ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் மைனஸ் 3ab இன்டூ ஏ பிளஸ் பி, கதை முடிஞ்சது, அவ்வளவுதான். ஸோ ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் பண்ணீங்கன்னா 4 கியூப் பண்ணீங்கன்னா
64 minus 64 minus 3ab into a plus b. அவ்வளவுதான் close. 64 minus 3 3s are 9, 9 4 36. 36. So 28 option. இல்லையா? சரி, இருந்தாலும் உங்களுக்கு நான் பேப்பர் பென் மெத்தடே சொல்றேன்னு சொன்னதால டீடைலா போறேன். இப்படிதான், இதனாலதான் சொல்றேன், நீங்க வந்து மல்டிபிள் ஃபார்முலாஸ் இருந்தாலும் எத்தனை ரிசல்ட் இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் வந்தாலும் எல்லாத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, நான் இப்ப யூஸ் பண்ண போறது a cube plus b cube is equal to a plus b the whole cube minus 3ab into a plus b. Okay, a plus b 4 cube minus 3ab into a plus b. 4 4 16, 16 4s are 64 minus 4 3 12, 12 3 36. So solve பண்ணீங்கன்னா இது ஒரு 8 and இது ஒரு 2. என்னோட ஆன்சர் 28. ஆப்ஷன் டி. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இஃப் பாசிபிள் உங்களாலேயே முடியுதுன்னா நீங்களே மைண்ட்ல சால்வ் பண்ணுங்க, பாஸ் பண்ணிட்டு. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்களேன். டெக்னீஷியன் கிரேட் 3 ரீசெண்டா கேட்டிருக்காங்க. a மைனஸ் பி கொடுத்துட்டாங்க, a கியூப் மைனஸ் பி கியூப் கொடுத்துட்டாங்க. கேட்கறது ஏபி. இதே ஃபார்முலாவை யூஸ் பண்ணலாமே. எப்படி? a கியூப் பிளஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் மைனஸ் சாரி a கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு இங்க பார்த்தோம்ல, ஸோ அந்த ஃபார்முலா இங்க யூஸ் பண்ணலாமா? a கியூப் மைனஸ் பி கியூப் இஸ் ஈக்குவல் டு a minus b the whole cube plus 3ab into a minus b. ஸோ ஃபார்முலா தான் உங்க மைண்ட்ல இருந்துட்டே இருக்கணும், வேற ஒன்றும் இல்லை. கொஸ்டின் ஈஸி தான். இப்போ எல்லாமே அப்படியே நம்மகிட்ட இருக்கு, அப்படியே அதை சால்வ் பண்ண வேண்டியதுதான். ஓகே, a cube minus b cube அதுதான் 61 which is equal to a minus b the whole cube. 1 கியூப் பண்ணீங்கன்னா 1 தான், பிளஸ் 3 into ab, அதுதான் தெரியாது, ab அப்படியே இருக்கட்டும். a minus b அதுவும் 1 தான். 1 நீங்க வச்சாலும் 1 தான், வைக்கலனாலும் 1 தான் இல்லையா? ஸோ நான் இங்க 3ab மட்டும் வைக்கிறேன். 61 minus 1 போச்சுன்னா 60. 60 நீங்க சால்வ் பண்ணீங்கன்னா 3ல கேன்சல் பண்ணீங்கன்னா 20. ஸோ என்னோட ஆன்சர் என்ன? ab is equal to 20 plus 20 ஆப்ஷன். சிம்பிள். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். இங்கேயும் கேட்டது ab. a minus b கொடுத்துட்டாங்க, a cube minus b cube கொடுத்துட்டாங்க. a minus b கொடுத்துட்டாங்க, a cube minus b cube கொடுத்துட்டாங்க. சரி, ஸோ அதே ஃபார்முலா யூஸ் பண்ணலாமா? அதே ஃபார்முலாவே யூஸ் பண்ணலாம். a minus b the whole cube a minus b the whole cube plus 3ab into a minus b. That's it. No difference. அதே தான். போன கொஸ்டின்ல என்ன யூஸ் பண்ணணும் அதே யூஸ் பண்றேன். a minus b the whole cube னா 9 cube plus ab தெரியல இல்லையா? 3ab into a minus b அது ஒரு 9. So 9 9 81, 81 9s are 729 plus 9 3 27 ab இல்லையா? ஸோ இங்க என்ன வரப்போகுது? a cube minus b cube அது ஒரு 4410. ஃபைன். 4410 minus 729 வரும், is equal to 27 ab. இந்த மாதிரி ஏன் ஆட்டோமேட்டிக்கா ரேஸ் ஆகுதுன்னே தெரிய மாட்டேங்குது. ஓகே, நோ ப்ராப்ளம். ஸோ 10 minus 9 1, 8, 46 3, 3681 0 1 meaning 1. yes correct. ab மட்டும் இங்க வச்சிங்க அப்படின்னா இந்த 27ஆல இது எப்படி கேன்சல் ஆகும் இல்லையா? 27 டேபிள்லையும் அடிங்க, கண்டிப்பா போயிடும். 27 1s are 27, remaining 9, 27 3s are 81, then 17, 171, 6 are போட்டாலும்
2 வரும். ஓகே, நோ ப்ராப்ளம். 136 அப்ராக்சிமேட் ஆன்சர் 136 ஆப்ஷன் டி. ஸோ சேம் ஃபார்முலா தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நமக்கு ஏபி டைரக்டா இருக்கு. சாரி, ஏபி கண்டுபிடிக்க முடியும். ஏ மைனஸ் பி கொடுத்துட்டாங்க, ஏ கியூப் மைனஸ் பி கியூப் கொடுத்துட்டாங்க. ரைட்டா? ஸோ நீங்க இதே மாதிரி பேசிக் ஸ்டார்ட் பண்றது பேசிக் தான். பட் நான் என் பண்றது மெயின்ஸ் லெவல் கொஸ்டின் வரைக்குமே இருக்கும். இந்த மாதிரி காம்ப்ளிகேட், இதெல்லாம் காம்ப்ளிகேட்டட் கொஸ்டின்ஸே இல்லை. ஓகேவா? இன்னும் நிறைய பார்க்க போறோம். ஸோ இந்த மாதிரி கம்ப்ளீட் கோர்ஸ் ஃபார் ரயில்வே எக்ஸாம் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க என்னோட வே ஆஃப் டீச்சிங்ல. ஏன்னா எல்லா வீடியோஸும் நானே எடுத்தது தான், என்னோட கோர்ஸ் தான். ஓகேவா? அதோட டீடைல்ஸ் சொல்லிடுறேன். ரைட் நவ் நான் மேத்ஸ், ரீசனிங் அண்ட் சயின்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். கோர்ஸ்ல அவைலபிளா இருக்கும் வீடியோஸ், அதர் சப்ஜெக்ட்ஸ் நான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமே கொண்டு வருவேன். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். உங்களுக்கு வேற எந்த நாலேஜும் இதுக்கு முன்னாடி இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. சப்போஸ் நீங்க வேற ஒரு கிளாஸ்ல இருந்து வந்தாலும், வேற ஒரு கோர்சஸ்ல இருந்து வந்தாலும், எதுவுமே தெரியாம ஜீரோல இருந்து ஸ்டார்ட் பண்றது பெட்டரா இருக்கும். ஏன்னா என்னோட அப்ரோச் டிஃப்ரெண்டா இருக்கும், அவங்களோட அப்ரோச் டிஃபரன்ஸா இருக்கலாம் இல்லையா? அதனால சொல்றேன். சப்போஸ் வந்தீங்கனாலும் உங்களுக்கு எந்த நாலேஜும் தேவையில்லை. பிஃபோரா கோர்ஸ் ஜீரோல ஸ்டார்ட் ஆகும். ரெக்கார்டட் கிளாஸஸ் தான். ஏன்னா நானே எல்லா சப்ஜெக்ட்ஸும் எடுக்கிறதுனால ரெக்கார்டட் கிளாஸஸ் அப்டேட்டட் கண்டென்ட்டா இருக்கும். டோன்ட் வரி. ஓகே, சண்டே லைவ் இருக்கும், ஈவினிங்ல மீட் பண்ணுவோம். கான்செப்சுவல் டீடைல் எக்ஸ்பிளனேஷன் இந்த மாதிரி தான். எதையுமே டைரக்டா கொஸ்டின்ஸா போகாம அதுக்கு முன்னாடி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு ஒரு டீடைல்டு பேக்ரவுண்ட் ஸ்டடி இல்லாம நான் எதையும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன். ஸோ பெஸ்ட் ஷார்ட்கட்ஸ் நீங்களே என்னோட வீடியோஸ்ல நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண பிறகு நீங்களே மைண்ட்ல சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. பாஸ் பண்ணிட்டு வீடியோவை சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க. சரியா? ஸோ கொஸ்டின்ஸ் வைடு வெரைட்டியா இருக்கும். ஒரு சாப்டர் என்னோட கோர்ஸ்ல கம்ப்ளீட் பண்றது உங்களுக்கு ரொம்பவே சேலஞ்சிங்கா இருக்கும். பட் அதுக்கப்புறமா உங்களால மேக்ஸிமம் ஸ்கோர் அந்த சாப்டர்ல பண்ண முடியும். டைப் வைஸ், லெவல் வைஸ் கண்டென்ட் ஸ்ட்ரக்சர்டா இருக்கும். ஸோ நீங்க பாக்குற இந்த எல்லா எக்ஸாமோட கொஸ்டின்ஸும் நான் கோர்ஸ்ல இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். வெறும் ஒரு எக்ஸாம் இல்லை, எல்லா எக்ஸாம். ஸோ இப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆனாதான் உங்களால எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். லாஸ்ட் 10 இயர்ஸ் பேப்பர் கொஸ்டின்ஸ் இருக்கு, ஸ்டார்டிங் ஃப்ரம் 2016. ஓகேவா? 2016ல இருந்து 2026லாம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கேன். ஓகேவா? நாட் ஃபுல்லி கவர்ட். 2026 பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? பண்ணிடுவேன் சீக்கிரமா. ஸோ நம்ம கோர்ஸை நீங்க கம்ப்ளீட் பண்ணிட்டு நீங்க மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பார்க்கலாம். மார்க் டெஸ்ட் ரைட் நம்ம கிட்ட இல்ல, டெக்ஸ்ட் புக்ல நீங்க மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணி பாருங்க. ஸோ இதெல்லாம் மேத்ஸ்ல நான் கோர்ஸ்ல டீச் பண்ண சில எக்ஸ்ட்ராடினரி மெத்தட்ஸ். இதனால உங்களால மைண்ட்ல சால்வ் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் வீடியோல நீங்க பார்த்து புரிஞ்சு ப்ராக்டிஸ் பண்ணாதான் வரும். ஒரே வீடியோல இதெல்லாம் வந்துடாது. ரைட்டா? ஸோ எப்படி பை பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஆப் இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க இல்லையா? தென் இந்த பெய்டு கோர்ஸ் செக்ஷன் வாங்க. பெய்டு கோர்ஸ் செக்ஷன்ல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் நான் எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்றது இதுதான். ஸோ நான் எடுக்கிற மேத்ஸ், நான் எடுக்கிற ரீசனிங், நான் எடுக்கிற சயின்ஸ் எல்லாமே அஃபோர்டபுளா உங்களுக்கு இதுலயே கிடைக்கும். ஸோ கிட்டத்தட்ட 1550 சம்திங் வரும், சார்ஜஸ்லாம் சேர்த்து அந்த ரேஞ்சிலேயே வரும் கோர்ஸ். கூப்பன் இருக்கு, ஆஃபர் போயிட்டு இருக்கு. எக்ஸாம்ஸ் இருக்கிறதுனால நீங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் டச் பண்ணுங்க. நான் சொல்றதையும் நீங்க நம்ப வேண்டாம். இங்க டெமோ இருக்கும். ஸோ டெமோ வீடியோஸ் நிறைய கொடுத்துருக்கேன், எப்படி இருக்கு கிளாஸஸ் அப்படின்னு நீங்களே பார்த்துக்கலாம். ஒன்ஸ் ஒரு கோர்ஸ் பிடிச்சிருக்கு அப்படின்னா உள்ள வந்த உடனே இந்த மாதிரி கூப்பன் டிஸ்பிளேல இருந்தால் டச் பண்ணுங்க. கூப்பன் அப்ளை ஆகி உங்களுக்கு இன்ஸ்டன்ட் டிஸ்கவுண்ட் கிடைக்கும். தென் பே ஆன்லைன். ஆன்லைன்ல பே பண்ணிட்டீங்கன்னா உடனே கோர்ஸ் ஆக்டிவேட் ஆயிடும். ஆக்டிவேட் ஆன கோர்ஸ் மை கோர்ஸ்க்குள்ள இருக்கும். தென் கோர்ஸ்க்குள்ளேயே ஒரு வீடியோ பண்ணியிருப்பேன், ஹவு டு கெட் செலக்ஷன் வித் தி கோர்ஸ் 1 hour வீடியோ. ஸோ அந்த 1 hour வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு தென் நீங்க உங்க ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம். ரைட்டா? ஸோ நான் நெக்ஸ்ட் கொஸ்டின் வரேன். இந்த கொஸ்டின் பாருங்க. இஃப் 3a plus 2b is equal to 27 and 27a cube plus 8b cube is equal to 1458, then find 2ab. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்தது எல்லாமே வெறும் a வெறும் b அப்படியே டீல் பண்ணும் இல்லையா? பட் இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏக்கு முன்னாடி 3a அப்படின்னு இருக்கு, பிக்கு முன்னாடி 2b அப்படின்னு இருக்கு. இங்க பாருங்க 27a cube, இங்க 8b cube. இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் வரும். ஸோ பி வெரி கேர்ஃபுல். சரி, இங்க நம்ம என்ன யூஸ் பண்ணலாம்? இங்க பாத்தீங்கன்னா மத்ததெல்லாம் விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் a பிளஸ் பி கொடுத்துட்டாங்க, a கியூப் பிளஸ் பி கியூப் கொடுத்துட்டாங்க, ab கேட்டிருக்காங்க. எப்படி? a பிளஸ் பி கொடுத்துட்டாங்க, a கியூப் பிளஸ் பி கியூப் கொடுத்துட்டாங்க, ab கேட்காங்க. அப்போ நான் இதை யூஸ் பண்ணலாம்ல. a பிளஸ் பி த ஹோல் கியூப் இஸ் ஈக்குவல் டு a கியூப் plus b cube plus 3ab into a plus b. இந்த ஃபார்முலா நான் யூஸ் பண்ணலாமா? ஏன்னா எனக்கு a plus b இருக்கு, a cube plus b cube இருக்கு, இங்கேயும் a plus b எனக்கு இருக்கு.
ஒன்னே ஒண்ணு இல்ல ஏபி இல்ல. சோ இந்த வேல்யூ வச்சு சப்ஸ்டியூட் பண்ணனா எனக்கு ஏபி கிடைக்கும். தட்ஸ் இட் இல்லையா? சரி, a plus b the whole cube இதுதான் இல்லையா? a plus b the whole cube. அதாவது அது அவங்க என்னன்னு கொடுத்துட்டாங்க, 27 cube. தென் இந்த a cube பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது, 3a cube பண்ணீங்கன்னா 3 into 3 into 3 27 கரெக்டா அவங்க கொடுத்துட்டாங்க. 2b cube பண்ணீங்கன்னா 2 into 2 into 2 8b cube அங்க கொடுத்துட்டாங்க. அதுதான் என்னன்னு கொடுத்துருக்காங்க, 1458 இல்லையா? ab a வந்து 3a, வெறும் a இல்ல இல்லையா, a 3a. b வந்து 2b into இந்த a plus b அப்படியே ஆல்ரெடி அங்க given, so நான் 27 எடுக்கிறேன் ரைட்டா? 27 கியூப் பண்ணீங்கன்னா 19683 வரும். ஸோ இதையே ரொம்ப கால்குலேட் பண்ணாதீங்க. தென் 1458 அப்படியே இருக்க போது பிளஸ் 27 2s are 54 339 54 into 9 54 into 9 9436 remaining 3 9545 48 486 AB. Okay. Then இது 1458 இங்க வந்துற போது ஆல்ரெடி 19683 இருக்கு, minus 1458 equal to 486 AB ரைட்டா? ஸோ மைனஸ் பண்ணீங்கன்னா 13ல 8 போச்சுன்னா 5, 7ல 5 போச்சுன்னா 2, 6ல 4 போச்சுன்னா 2, then 9ல 1 போச்சுன்னா 8, 1 18225 is equal to 486 AB. ஸோ லாஸ்ட்ல என்ன வரப்போகுது, 18225 divided by 486 பண்ணீங்கன்னா ஏபி கிடைக்க போகுது இல்லையா? ஸோ இது நிச்சயமா பாயிண்ட்ல தான் வரும், ஏன்னா 6க்கும் 5க்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி. 6ல நீங்க கேன்சல் பண்ணுங்க, 6 8s are 48 1, 6 3s are 18 0, 6 3s are 18 6 7 42 0.5. then 9ல கேன்சல் பண்றீங்கன்னா 9 9s are 9 3 27 remaining 3 9 3 27 remaining 3 9 4 36 9 1s are 9 remaining 6 9 5 6 are 54. okay, approximately adding, no problem. then 9ல சால்வ் பண்ணீங்கன்னா 9 3s are 27 remaining 6 9 7 63 remaining 1. so approximately 37.5 எடுங்க, ஏன்னா இங்க அதுக்கேற்ற மாதிரி தான் ஆன்சர் இருக்கு. அப்போ ஏபியோட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்குது, 37.5. அப்போ 2AB 75, ஆப்ஷன் டி. ஓகே, ஸோ ஏ இந்த மாதிரி வந்ததால நமக்கு இந்த ப்ராப்ளம். ஸோ ஒரு விஷயத்த இங்க நான் கிளியர் பண்றேன், அதே மாதிரியான கொஸ்டின் தான் இது சிஜிஎல். இங்க பாருங்க குரூப் டி. ஓகே, டேட்டா மாறி இருக்கு, பட் டைப் ரிமைன்ஸ் தி சேம் இல்லையா? ஆல்மோஸ்ட் அங்க ஏபி கேட்டிருக்காங்க, இங்க ஏ கியூப் பிளஸ் பி கியூப் கேட்டிருக்காங்க, அவ்வளவுதான் டிஃபரன்ஸ் இல்லையா? 2x plus 3y is equal to 8, 4x square plus 9y square is equal to 32. Find the value of 8x cube plus 27y cube. So group D prepare பண்றீங்கன்னா எல்லாமே பேசிக்கா வரும், இல்ல எல்லா கொஸ்டினும் ஈஸியா வரும் நினைக்கிறவங்களுக்கு இந்த கொஸ்டின் பாருங்க. ஓகேவா? அண்ட் ஹைலைட் என்னன்னா இந்த கொஸ்டினை நீங்களே சால்வ் பண்ண போறீங்க. நான் ஜஸ்ட் டிப்ஸ் சொல்லிட்டு நான் அடுத்த கொஸ்டின் போறேன். சப்போஸ் நீங்க கரெக்டா சொல்லல அப்படின்னா நான் நெக்ஸ்ட் வீடியோல இதை சால்வ் பண்றேன். இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ண உங்களுக்கு எக்ஸ் ஒய் தெரியணும் ஃபர்ஸ்ட், ஓகேவா? அதுக்கு நீங்க a plus b the whole square ஃபார்முலா யூஸ் பண்ணி அதை கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே, அதுக்கப்புறமா நீங்க நார்மலா இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா, a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. இதுவே போதும், இதை வச்சு உங்களால இதை ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும் ரைட்டா? ஸோ இந்த கொஸ்டினை
நீங்க சால்வ் பண்ணி எத்தனை பேர் கரெக்டா கமெண்ட் பண்றீங்கன்னு நான் வெயிட்டிங். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் கேட்டிருக்காங்க. இஃப் 5x plus 4y is equal to 12 and xy is equal to 2, then find the value of 125x cube plus 64y cube, which means a cube plus b cube என்னன்னு நீங்க கண்டுபிடிக்கணும். a cube plus b cube என்ன நீங்க கண்டுபிடிக்கணும். a plus b கொடுத்துட்டாங்க, ab கொடுத்துட்டாங்க. ஸோ இங்கேயும் நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி a cube plus b cube கேட்டிருக்காங்க. இருந்தாலும் a plus b the whole cube is equal to, இதே யூஸ் பண்ணலாம் இல்லையா, a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3ab into a plus b. ஓகே, இதுல கேட்கப்பட்டது வந்து இந்த பாக்ஸ், இந்த a cube plus b cube கேட்கப்பட்டிருக்கு, ரைட்? ஓகே, பட் a plus b the whole cube கொடுத்துட்டாங்க, 12 cube இல்லையா? 12 cube is equal to 125x cube plus 64y cube plus 3ab, அதாவது 3 into a into b is equal to a plus b. அதை கொடுத்துட்டாங்க 12 இல்லையா? தென் 12 கியூப் பண்ணீங்கன்னா 1728. இதெல்லாம் எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கணும் ஒரு ஆஸ்பிரண்டா இருக்கும்போது. ஸ்கொயர் அண்ட் கியூப் நான் நிறையவே அதை பத்தி சொல்லியிருக்கேன், சரியா? ஸோ 125x cube plus 64y cube plus இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். xy மட்டும் அப்படியே இருக்கும் இல்லையா? 3 5 15 15 4 60 60 into 12 720. ஸோ 720 xy. xyயும் நம்ம கொடுத்துட்டாங்க 2 இல்லையா? இங்க கொடுத்துருக்காங்க, ரைட்? அதுக்கு அடுத்து 1728. இங்கேயே கொஞ்சம் ஸ்டெப் நான் ஷார்ட் பண்றேன். இதை பண்ணீங்கன்னா என்ன வரப்போகுது? 1440. அந்த 1440 இங்க கொண்டு வந்துருங்க, அப்படியே கிடைச்சிட போகுது. 125x cube plus 64y cube. டன். தென் இதை சால்வ் பண்ணீங்கன்னா 8 அப்படியே வரப்போகுது. 12 8 again. 16 minus 14 2 288. டைரக்ட் ஆன்சர் 288 ஆப்ஷன் ஏ. ஓகே, ஸோ எப்படி இருக்கு பாருங்க குவாலிட்டியா. எனக்கு தெரிஞ்சு நம்ம இதுக்கு முன்னாடி சால்வ் பண்ண அந்த எஸ்எஸ்சி கொஸ்டினுக்கு ஈக்குவலாவே இருக்கு இல்லையா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். சிபிஓ 2023. இப்போ இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் கேட்டிருக்காங்க. இதே நீங்க யூஸ் பண்ணலாம், நோ ப்ராப்ளம். எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப். ஸோ இந்த கொஸ்டின் குவாலிட்டியான கொஸ்டின். சி, இப்ப புரியும் உங்களுக்கு ஏன் வந்து அல்ஜிப்ராவை டீப்பா பார்க்கணும். மேலோட்டமா இந்த பேசிக் பேசிக் பேசிக்னு சொல்லுவாங்க இல்லையா, வெறும் பேசிக்கா பாக்குறதுனால நம்மளால ஏன் எல்லா கொஸ்டினும் சால்வ் பண்ண முடியாம போகுது அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நல்லா தெரியும். இப்ப இங்க நான் இதை டீட்டெயிலாவே பண்றேன். இதை நான் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்னு எழுதுவேன். பார்க்கும் போதே தெரியும் எனக்கு. அடுத்த ஸ்டெப்பு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எழுதுவேன். ஓகேவா? ஸோ ஆன்சரும் 0 தான். இத பேப்பர் அண்ட் பென் இல்லாமையே சால்வ் பண்ண முடியும். பட் அந்த அளவுக்கு நீங்க அட்வான்ஸா யோசிச்சிருக்கீங்களா? இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்களுக்கு என்ன சொல்லணும் அதை பேஸ் பண்ணி தான் நானுமே இது 0 தான் அப்படின்னு சொல்லியிருக்கேன். சி, டீட்டெயிலா சொல்றேன். இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன், எக்ஸ் ஒய் காமனா எல்சிஎம் எடுத்துட்டேன். இங்க கீழே எல்சிஎம் எடுத்துட்டேன். இந்த எக்ஸ் அங்க போய் கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா எக்ஸ் ஸ்கொயர், இந்த ஒய் அங்க போய் கிராஸ் மல்டிப்ளை ஆச்சுன்னா ஒய் ஸ்கொயர் இல்லையா, ஈக்குவல் டு 1. அப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஒய்யா. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 0வா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு எவ்வளவு சூப்பர் கொஸ்டின் பாருங்களேன். நான் உங்களுக்கு ஒரு ஃபார்முலா சொன்னேன். என்ன? எக்ஸ் கியூப் பிளஸ் ஒய் கியூப் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் ஒய் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஒய் பிளஸ் ஒய் ஸ்கொயர். இத பார்த்தோம், பார்க்கலன்னு சொல்லாதீங்க. எக்ஸ் ஒய் இருக்கிற இடத்துல ஏபி பார்த்தோம். இங்க நான் உங்களுக்கு ஷோ பண்றேன். தோ a plus b into a square minus ab plus b square.
சொன்னா இப்போ உங்களுக்கு எல்லாமே யூஸ் ஆகுது பாருங்க. இதெல்லாமே யூஸ் பண்ணிட்டோம், இதையும் யூஸ் பண்ணிட்டு வரோம். அப்போ இது ஃபுல்லா ஜீரோ, இது ஃபுல்லா ஜீரோ மீன்ஸ் எனிதிங் ஜீரோ இன்டூ எனிதிங் இஸ் ஜீரோ இல்ல. அவ்வளவுதான், கொஸ்டினே டன், கம்ப்ளீட்டட். இங்க பாருங்க, இப்போ x பிளஸ் ஒய் என்னதான் உங்களுக்கு இங்க 2 இருக்கட்டுமே, இங்க என்னதான் இங்க 2 இருக்கட்டுமே, இது ஃபுல்லா உங்களுக்கு ஜீரோன்னு வந்துருச்சுல. 2 into 0 ஜீரோ இல்ல. ஆப்ஷன் ஏ நல்லா கேட்டிருக்காங்க சிபியோட. நெக்ஸ்ட் கொஸ்டின், if p is equal to 6, q is equal to -3, then the value of p cube minus 3p square plus 3p plus 3q plus 3q square plus q cube. சூப்பர் கொஸ்டின். இதுவுமே தரமான கொஸ்டின், நீங்க நினைச்சு கூட பார்க்க மாட்டீங்க. அந்த மாதிரி ஒரு சூப்பரா லைட் ட்விஸ்டோட பண்ணியிருக்காங்க. இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா p cube q cube. அப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு விஷயம் புரியணும். p cube q cube அப்படின்னா ஏதோ ஒரு கியூப் பேஸ்டு ஐடென்டிட்டி வந்து ஃபாலோ ஆகும். சரியா? சி இங்க என்ன இருக்கு, p இருக்கு, அதே மாதிரி 3q 3p அப்படின்லாம் இருக்கு. 3p ஸ்கொயர் q 3q ஸ்கொயர் எல்லாமே இருக்கு இல்லையா? நான் உங்களுக்கு என்ன சொன்னேன், a plus b the whole cube is equal to a cube plus b cube plus 3a ஸ்கொயர் b plus 3ab ஸ்கொயர். இதையும் யூஸ் பண்ணிட்டோமா? கடைசியில இந்த ஃபார்முலாவையும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ இங்க பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் பண்ணிருக்காங்க, நல்லா பாருங்க. 3p இருக்கு, 3p ஸ்கொயர் இருக்கா? சோ அது அப்படியே உங்களுக்கு இதை டினோட் பண்ணுது இல்ல. இப்போ 3p ஸ்கொயர்னா இது, 3q ஸ்கொயர்னா இது. அப்போ எதை அவங்க உங்களுக்கு இங்க காட்டல, மறைமுகமாக காட்டியிருக்காங்க 1, which means இங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா p minus 1 the whole cube தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அங்க எழுதியிருக்காங்க. புரிஞ்சுக்கணும் நீங்க. சரி, எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதுனா என்ன ப்ரோ நடக்கும் பாருங்க. p cube plus q cube, அதுதான் 1 இல்லையா? அதுதான் 1 plus 3a ஸ்கொயர் b, அப்ப என்ன வரும்? 3p ஸ்கொயர். ரைட். அடுத்து எனிவே இங்க மைனஸ் வந்திருக்கு இல்லையா? மைனஸ் வரும்போது மைனஸ் பி இருக்கிற இடத்துல என்ன வரும்? நோ ப்ராப்ளம். மைனஸ் வந்திருக்கு, நோ ப்ராப்ளம். இந்த இடம் மைனஸ் ஆயிடும், இந்த இடம் பிளஸ் ஆயிடும். நோ இஷ்யூஸ். ஓகே, ஓகேவா? அப்ப இங்க என்ன வந்துரும்? a கியூப் பிளஸ் b கியூப், அதாவது -1. ஓகே, மைனஸ் 3a ஸ்கொயர் b, அப்ப 3b ஸ்கொயர். b னா இன்டு 1, ஸோ அது நோ ப்ராப்ளம். தென் b இருக்கிற இடத்துல தான், b ஸ்கொயர் இருக்கிற இடத்துல -1, ஸோ பிளஸ் தான் ஆகும். பிளஸ் 3b, ஸோ p கியூப் -1 minus 3p ஸ்கொயர் பிளஸ் 3p வந்துருச்சா? அப்போ p -1 த ஹோல் கியூப் மாதிரியே அங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், q plus 1 த ஹோல் கியூப் பண்ணியிருக்காங்க. எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ற மாதிரி தான். ஸோ இதை என்ன சொல்லுவீங்க? q கியூப், இங்க எல்லாமே பிளஸ், நோ ப்ராப்ளம். பிளஸ் 1 பிளஸ் 3a ஸ்கொயர் பிங்கிறதுனால q ஸ்கொயர் 1 பிளஸ் 3b ஸ்கொயர்னா 1, a இருக்கிற இடத்துல q மட்டும் வரும். இதை தான் எக்ஸ்பேண்ட் பண்ணி அந்த பக்கம் எழுதியிருக்காங்க. ஸோ இப்போ இது ரெண்டுத்தையும் ஒன்று சேருங்க. நீங்களே ஒன்னா சேர்த்தீங்கன்னா என்ன வரும்? p கியூப் -1 minus 3p ஸ்கொயர் பிளஸ் 3p. சரி, ஆட் பண்ணியிருக்காங்க, டைரக்டா ஆட் பண்ணலாம். பிளஸ் q கியூப் பிளஸ் 1 பிளஸ் 3q ஸ்கொயர் பிளஸ் 3q. ஓகே, -1க்கு பிளஸ் 1 காலி, ஸோ வேற எதுவுமே போகாது. அதனாலதான் இந்த p கியூப் minus 3p ஸ்கொயர் பிளஸ் 3p பிளஸ் q கியூப் பிளஸ் 3q ஸ்கொயர் பிளஸ் 3q அப்படியே வந்துருக்கு. இவ்வளோ விஷயமும் நான் உங்களுக்கு சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, ஏன்னா இது ஆல்ரெடி கிவன் இல்லையா? ஏன் இதை சொல்றேன்? அப்பதான் உங்களுக்கு புரியுங்கிறதுனால சொல்றேன். ஸோ இந்த கொஸ்டின் ஆப்ஷன் மெத்தட், டைரக்ட் ஆன்சர். எப்படி
ஒன்ஸ் இதை நீங்க பார்த்த உடனே நீங்க இதுக்கு போயிடணும். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? p minus 1 the whole cube plus q plus 1 the whole cube. இதுதான் இங்க நடந்திருக்கு. அதை தான் உங்களை கேட்கறதுக்காக இதை கொடுத்துட்டாங்க. ஸோ நோ ப்ராப்ளம். அப்படியே 6 இருக்கிற இடத்துல நீங்க இங்க 6 போடலாம். 6 minus 1 the whole cube plus q இருக்கிற இடத்துல நீங்க -3 போடலாம். அவ்வளவுதான். எனிவே உங்களுக்கு டீட்டெயிலா புரியணும்னு நான் இதை எல்லாத்தையுமே எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, ஸோ 6 minus 1 5 cube plus -3 plus 1 -2 the whole cube. So 5 cube பண்ணீங்கன்னா 125 minus 8. 125 minus 8 பண்ணீங்கன்னா 117 plus 117 option A. ஸோ இதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அடுத்த டைப் இன்ட்ரடியூஸ் பண்ண போறேன். அடுத்த டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே முக்கியமான ஒரு டைப் இதுதான். சியும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பார்க்க போறோம். a plus b plus c the whole square. சி இதோட ஃபார்மேஷன் எப்படி இருக்கும்? a plus b plus c into a plus b plus c. இதை நீங்க மல்டிப்ளை பண்ணா எப்படியோ அதுதான் இந்த ஃபார்மேஷன். ஒன்றும் காம்ப்ளிகேட்டட் இல்லை. பட் நம்ம இதை டைரக்டாவே பார்த்துடலாம். சரியா, நோ இஷ்யூஸ். ஸோ a plus b plus c the whole square ஃபார்முலா வந்து a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2cn வரும். அந்த 2 நம்ம காமனா எடுக்கும் போது plus 2 into ab plus bc plus cn வரும். இதுல மெயினா உங்களை எதுல ட்விஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த ஃபார்முலால மைனஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ இந்த ஃபார்முலா மொத்தம் 3ல இருந்து 4 வெரைட்டியா பிரியும். பட் எல்லாத்தையுமே நீங்க ஞாபகம் வைக்கிறதுக்கு பதில் எங்க சைன் மாறினா என்ன நடக்கும்ங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். சி இப்போ இந்த இடத்துல நான் a plus b minus c the whole square ஃபார்முலா மாத்துறேன். என்ன நடக்கும்? அப்போ நீங்க என்ன பண்ணணும்? பிளஸ் சி யூஸ் பண்ண இடத்துல மைனஸ் சியை யூஸ் பண்ண போறீங்க. ஆனா மைனஸ் சியா யூஸ் பண்ணாலும் ஸ்கொயர்ல ஏதாவது டிஃபரன்ஸ் வருமானு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. கரெக்டா? அப்போ ஏ வந்து ஏ ஸ்கொயரா அப்படியே இருக்கும், பி வந்து பி ஸ்கொயரா அப்படியே இருக்கும், சி ஸ்கொயரும் பிளஸ் சி ஸ்கொயரா அப்படியே இருக்கும். எந்த இடத்துல மாறும்னு பாத்தீங்கன்னா பிளஸ் இதெல்லாம் தனியா எழுதுறேன். 2 into ab பண்ணீங்கன்னா ரெண்டும் பிளஸ் 2ab, நோ ப்ராப்ளம். தென் பிளஸ் 2bc, b into minus c பண்ணீங்கன்னா என்ன ஆகும்? மொத்தமா மைனஸ் ஆயிரும், -2 இல்லையா? அடுத்து பிளஸ் 2 into ca, அதாவது மைனஸ் c into a ஆகும் -2ca. இப்படி மாறுமா மாறாதா? டெஃபினட்டா மாறும். அதனாலதான் சொல்லுவேன் இங்க மைனஸ் வந்தா இங்க மைனஸ், இங்க பிளஸ் வந்தா இங்க பிளஸ்ன்னு நீங்க ஞாபகம் வைக்க கூடாது. சரி, வாட் இஃப் சப்போஸ் a மைனஸ் b மைனஸ் சி தி ஹோல் ஸ்கொயர் இப்படியும் வருமா? கொஸ்டின் இப்படியும் வரும். பட் நீங்க மைனஸ் எங்க வந்தா இந்த இடத்துல எங்க மைனஸ் ஆகுங்கிறத கான்செப்சுவலா தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த மாடல் கொஸ்டினை நீங்க ஆப்ஷன்லயே அடிக்கலாம் வித்தவுட் பேப்பர் பென். சரியா? இப்ப இங்க பாருங்க, ஏ ஸ்கொயர் அப்படியே வரப்போகுது. என்ன மைனஸ் வந்தாலும் ஸ்கொயர்ல எந்த டிஃபரன்ஸும் வரப்போறதுல எல்லாமே பிளஸ் தான். ரைட். அடுத்து 2ab, அதாவது a into b ஒரு மைனஸ் வந்ததுனால -2ab இல்லையா? அடுத்து மைனஸ் எங்கெல்லாம் இருக்கு? b ல இருக்கு, c ல இருக்கு. பிளஸ் 2bc, 2 into -b into -c போடுவீங்களா? 2 into -b into -c. அப்ப என்ன ஆயிடுது? மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் ஆகி 2bc மாறுதா? ரைட். அடுத்து 2ca, ca ஒரு சிக்கு மட்டும் தான் மைனஸ் இருக்கிறதுனால -2ca. இப்படி ஃபார்முலா மாறும். ஓகேவா? சோ எங்க மைனஸ் வந்திருக்குங்கிறத நீங்க எங்க கண்டுபிடிக்கலாம்னா இந்த ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர்ல சத்தியமா உங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. பட் ரைட் ஹேண்ட் சைட்ல எந்தெந்த டேர்முக்கு எல்லாம் மைனஸ் வந்திருக்குங்கிறத பாருங்க. இப்ப இங்க பாருங்க, -2bc -2c. எங்கெல்லாம் மைனஸ் வந்திருக்கோ அதுல காமனா இருக்கிற வேரியபிள் எதுன்னு தூக்குங்க. இங்க மைனஸ் இருக்கு, இங்க மைனஸ் இருக்கு. காமனா இருக்கிற வேரியபிள் எது? சி. சோ இங்க மட்டும் தான் மைனஸ் இருக்கும். தென் இங்க வாங்க, இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் இருக்கிற எல்லாத்தையும் தூக்குங்க. 2ab 2ca இருக்கா? காமனா இருக்கிற டேர்ம் வந்து ஏ. அப்போ ஏ தான் பிளஸ், மீதி ரெண்டும் மைனஸ்.
ஏன் இங்க குழப்பமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல மட்டும் ஏன் குழப்பமா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க 2 இடத்துல மைனஸ் வந்ததால. நான் சில கொஸ்டின் சால்வ் பண்றேன், அப்போ உங்களுக்கு கிளியர் ஆயிடும். பட் இந்த மாதிரி சைன் எப்படி வந்திருக்கு அப்படின்னு கான்செப்டுவலா தெரியாதவங்க பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணுவீங்க. சரியா? அதை அவாய்ட் பண்ணுங்க. சி இங்க பாருங்க. Write the expanded form of 8a plus 5b plus 9c square. நான் சொன்ன மாதிரி இந்த டைப்ல ஜெயில கேட்டிருக்காங்க. இந்த டைப்ல ஏபிசி பெருசா உங்களுக்கு உதவாது. இப்ப பாருங்களேன், இதுவும் 64a 64a ஸ்கொயர் 25b ஸ்கொயர் எல்லாத்துலயும் சேமா இருக்கு. ஸோ ஆப்ஷன்லயும் நமக்கு இது எந்த ஒரு அட்வான்டேஜும் கொடுக்க போறது இல்லை. ஸோ இந்த ஏபிசியை நீங்க பாக்குறதே விட்டுறலாம். ரைட், அடுத்து வரக்கூடியதான் எல்லாத்துலயும் பிளஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நோ ப்ராப்ளம், இங்க சைனை பத்தின பிரச்சனையே இல்லை. எனிவே நம்ம எப்படி கொஸ்டினை டைரக்டா ஆப்ஷன்ல அடிக்கலாம். ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர் விட்டுருங்க, கதை முடிஞ்சு போச்சு. அடுத்து பிளஸ் 2ab, அதாவது a இன்டூ பி இன்டூ 2 பண்ணுவீங்க. அப்போ 8 இன்டூ 5 40, 40 இன்டூ 2 என்ன 80. அப்போ எனக்கு 80ab வரணும். இது 84. ஸோ இது எனக்கு ஆன்சரே கிடையாது. இதுவும் 80, இதுவும் 80, இதுவும் 80. ரைட், அடுத்து போங்க. அடுத்து என்ன வரப்போகுது? 2bc. ஸோ 9 இன்டூ 5 45, 45 இன்டூ 2 என்ன 90. ஸோ இது 90யா? இதுவும் என்னோட ஆன்சர். தென் 2ca, 8 9s are 72, 72 into 2 என்ன 144. ஸோ என்னோட ஆன்சர் சி. பேப்பர் அண்ட் பென் யூஸ் பண்ணாமே நீங்க இதை சரி ஓகே, இப்படி இருக்கட்டுமே. ஏபி வந்து உங்களுக்கு பெருசா உதவ போறதில்ல. ரைட்டா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ரைட் த எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப். அதே மாதிரி கொஸ்டின் ஜெயில் என்னன்னு தெரியல, ரிப்பீட்டடா இது வந்திருக்கு. இப்ப இங்கேயும் பாருங்க, ஏபிசில எல்லா இடத்துலயும் ஒரே மாதிரி இருக்கிறதுனால நீங்க இதை பார்க்கவே பார்க்காதீங்க. சரி, அடுத்து நம்ம எப்படி போலாம்? 2ab, 5 into 6 30, 30 into 2 60. வேற வேற தானே? ஆமா, வேற வேற தான், கொஞ்சம் மாத்திருக்காங்க டேட்டா. 60 வரப்போகுது. ஸோ இது 60யா இல்லை. அடுத்து 2bc, 6 8s are 48, 48 into 2 96. இது 96 இதுவும் இல்லை. அடுத்தது ca, 8 5s are 40, 40 into 2 80. இது 80யா இல்லை. ஸோ என்னோட ஒரே ஆன்சர் ஆப்ஷன் சி. தட்ஸ் ஆல். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் நான் போறேன். ஏஎல்பியில கேட்டிருக்காங்க பாருங்க, இந்த மைனஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடை கொடுத்துட்டாங்க, லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் உங்களை கேட்டிருக்காங்க இல்லையா? சரி, இங்க என்ன நடந்திருக்குன்னு பார்க்கலாமா? இங்கேயும் அதே மாதிரி ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் பிளஸ் சி ஸ்கொயர்ல உங்களுக்கு எந்த பயனும் இல்லை. சரியா? இங்க தூக்குங்க, எதெல்லாம் மைனஸ் இருக்கு? இங்கேயும் இங்கேயும் மைனஸ் இருக்கு. மைனஸ் இருக்கிற இடத்துல என்ன வேரியபிள் காமனா இருக்கு? ஏ காமனா இருக்கு, ஏ காமனா இருக்கு. மைனஸ் இருக்கிற இடத்துல ஏ காமனா இருக்கு. அப்போ பிசி ரெண்டுமே மைனஸ் வருமா? பிசி ரெண்டுத்துலயுமே மைனஸ் வரப்போகுது. பிசி ரெண்டுத்துலயும் மைனஸா இல்ல, பிசி ரெண்டுத்துலயும் மைனஸா இல்ல. சோ இதுவா இதுவான்னு பாருங்க. இதுவா இதுவான்னு ஈஸியா பாத்துடலாம். இங்க சி இருக்கு, இங்க 2c இருக்கு, அதான் டிஃபரன்ஸ். ஆனா சி மட்டும் தான். சோ என்னோட ஆன்சர் ஆப்ஷன் சி. சோ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். அதுக்கு தான் சொல்றேன், கிளாஸ ஸ்டார்டிங்ல இருந்தே பாருங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, டெக்னீஷியன் பாருங்க, ஏஎல்பி ஜேஇ. இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, the product of. ரைட், ஓகே. நான் ஒரு விஷயம் உங்களுக்கு சொன்னேன், இங்க நல்லா பாருங்க. a பிளஸ் பி இன்டூ ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர், இது தனியா இருக்கட்டும். அதனாலே நான் கலர் டிஃபரன்ஸ் பண்றேன். இந்த a மைனஸ் பி அப்புறம் இந்த ஏ ஸ்கொயர் பிளஸ் ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் தனியா. இதெல்லாம் நம்ம எதுல பார்த்தோம்? இந்த ப்ளூல அண்டர்லைன் பண்ணியிருக்கிறது எதோட ஃபார்முலா? ஏ கியூப் பிளஸ் பி கியூபா? அது ப்ளூனா இதையும் ப்ளூல எழுதலாம். சாரி ஃபார் த கன்ஃபியூஷன். ஏ கியூப் பிளஸ் பி கியூப இந்த மாதிரி எழுதுமா அந்த ப்ளூல? சரி, அடுத்தது ஏ கியூப் மைனஸ் பி கியூபா நம்ம இந்த மாதிரி எழுதுவோமா? அந்த மாதிரி எழுதுவோம்ல. அப்போ இங்க என்ன பண்ணிருக்காங்க? பிரிச்சு எழுதியிருக்காங்க. அதை நம்மள ஒன்னா சேர்க்க சொல்றாங்க. ப்ராடக்ட் ஆஃப். அப்போ ஏ கியூப் பிளஸ் பி கியூபும் இன்டூ
a cube minus b cube. That's all. சரி, இன்னொரு விஷயத்த நான் உங்களுக்கு சொன்னேன். என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வீடியோல என்ன பார்த்தோம்? a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயரா இருந்தால் அது a பிளஸ் பி இன்டூ a மைனஸ் பியா பிரியும். ரெண்டு பிரிஞ்சு ஒன்னொன்னா பிரிஞ்சிருக்கா? அப்போ ரெண்டு ஒன்னொன்னா பிரிஞ்சிருக்குன்னா 6 இங்க 3 3 பிரிஞ்சிருக்குமா? அப்போ இத நான் a பவர் 6 மைனஸ் b பவர் 6 ஆப்ஷன் டின்னு சொல்லலாமா? கொஸ்டினோட குவாலிட்டியை நீங்களே பாருங்க. சூப்பர். ஆனா பேசிக்கான விஷயம் தான். பட் இதுவே ஹை லெவல் கொஸ்டின் மாதிரி தெரியும். கான்செப்ட்ஸுவலா போடலாம். இப்ப இதை ஏன் இப்படி சொல்றோன்றதும் என்னால கிளியரா உங்களுக்கு எடுத்துட்டு போக முடியும். ஏ பவர் இதை ஃபுல்லா மல்டிப்ளை பண்ணிட்டு a பவர் 6 மைனஸ் b பவர் 6 வர வைக்க முடியும். எதுக்கு? டைம் தான் வேஸ்ட். ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் வீடியோல பார்த்த கான்செப்ட் அப்படியே வரும். நெக்ஸ்ட் கொஸ்டின், டெக்னிஷியன். a plus b plus c is equal to 9, ab plus bc plus ca is equal to 23, a square plus b square plus c square is equal to what? ஃபார்முலா மைண்ட்ல இருக்கா? அதை எப்படி அப்ளை பண்ணலாம்னு பார்க்கலாமா? a plus b plus c the whole square is equal to, அப்ப அந்த 9 ஸ்கொயர் equal to a square plus b square plus c square. அதை கேட்டிருக்காங்க. இதை மொத்தமா நான் x இமேஜின் பண்ணிக்கிறேன். a square plus b square plus c square x plus 2ab plus bc plus ca சொல்ல போறீங்க. அதுதான் 23. எதுக்கு அப்போ வளன்னு எழுதிக்கிட்டு இல்லையா? 81 இது 46 மைனஸ் 46 which is equal to xங்க இல்லையா? ஸோ இது ஒரு 5, இது ஒரு 3, 35 எங்க இருக்கு? ஆப்ஷன் பி. தட்ஸ் இட். நோ டவுட்ல யாருக்கும். இஃப் x plus y plus z is equal to 0 and x square plus y square plus z square is equal to 32, then find the value of this. a plus b plus c the whole square is equal to 0 இல்லையா? அது கிளியரா புரிஞ்சு போச்சு. is equal to a square plus b square plus c square plus 2ab plus bc plus ca. அதுதான் அங்க அப்படியே கேட்டிருக்காங்க இல்லையா? இது நமக்கு தெரியல. சரி, அப்படியே இதை நான் வந்து ஏன்னு எடுக்கிறேன். ஏ நமக்கு தெரியல. அப்ப என்ன பண்ணுவீங்க? 30, இந்த 32 இங்க போனா மைனஸ் 32 is equal to 2. ஸோ இதை கேன்சல் பண்ணீங்கன்னா 16. அப்ப எனக்கு தெரியாத அந்த xy plus yz plus z xz என்ன? minus 16 option. That's it. x plus y plus z is equal to 16 and this is equal to 75. x square plus y square plus z square. So a plus b plus c the whole square na 16 square is equal to, அது அப்படியே கேட்டிருக்காங்க, அதை ஏன்னு வைங்க, plus 2 into 75. முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பேப்பர் பென் ஒர்க்கை லிமிட் பண்ணுங்க. அப்போ 256. இது அப்படியே இங்க வந்துச்சுன்னா மைனஸ் 150 equal to a. ஸோ இது ஒரு 106, சாரி 106. ஸோ 106 இங்க இருக்கு ஆப்ஷன். தட்ஸ் வாட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. a plus b minus c the whole square கேட்டிருக்காங்க. சரி, நோ ப்ராப்ளம். அப்போ a square plus b square plus c square எல்லாத்துக்கும் காமன். சரி, அது மைனஸ் வர்றதுனால நான் ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதிடுறேன். a plus b minus c the whole square என்ன வரப்போகுது? a square plus b square plus c square plus 2ab minus 2bc minus 2ca இல்லையா? இது வரைக்கும் யாருக்கும் அந்த டவுட்டும் வராது. 240. இங்க 2 நான் காமனா வெளியே எடுத்தனா ab minus bc minus ca வரப்போகுது. அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. தென் இந்த 240 plus 2 into 64. So 240 plus 128 equal to 8, 6, 3. 368. ஸோ இதோட நான் இந்த வீடியோவை என் பண்றேன். 2 பார்ட் முடிச்சிருக்கோம்.
அதுல செகண்ட் பார்ட் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுங்க. கிட்டத்தட்ட எல்லா எக்ஸாமையும் கொஸ்டின் பாத்தீங்களா, ரயில்வேல ஏஎல்பி டெக்னீஷியன், என்டிபிசி, ஜெயில ஸ்டார்ட் பண்ணி குரூப் டி ஸ்டார்ட் பண்ணி எஸ்எஸ்சியில சிஜிஎல் சிபிஓ வரைக்கும் கொஸ்டின்ஸ் வந்து இதுல வந்திருக்கு. ஸோ கியூப் பேஸ்ட் அகைன் அண்ட் அகைன் சொல்றேன், வேணும்னா அகைன் அண்ட் அகைன் வீடியோ பார்த்து கூட நல்லா ஸ்ட்ராங் ஆகுங்க. பட் கியூப் பேஸ்ட் வந்து உங்க எக்ஸாம்ஸ்க்கு ஹைலி இம்பார்ட்டன்ட். அடுத்த வீடியோல இன்னும் நெக்ஸ்ட் லெவல்ல கண்டென்ட்டோட நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்யூ.